முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவே மைத்ரி விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வுத்துறை நேற்று வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்துக்கு சென்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நேற்று வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்தனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 1.66 பில்லியன் பொது நிதியை செலவழித்து மேற்கொண்ட தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவே விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் கொழும்பு 3/5 தளத்தில் உள்ள அவரது இல்லத்துக்கு சென்ற சிஐடி அதிகாரிகள் குழு மைத்ரி விக்ரமசிங்கவிடமிருந்து இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது. அவரது உடல்நிலை குறித்து அவரது வழக்கறிஞர்கள் விடுத்த கோரிக்கையின் பேரில் இல்லத்தில் வைத்து இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்காக 1.66 பில்லியன் பொது நிதியை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சிஐடி வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு புதன்கிழமை 29ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.